வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். பண வரவிற்கு கொஞ்சமும் பஞ்சமில்லை, கோடீஸ்வர வாழ்க்கை வாழ நாளைய தினம் தேய்பிறை ஏகாதசி திதியில் பெருமாளை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். புரட்டாசி மாத தேய்பிறை ஏகாதசிக்கு அஜா என்ற பெயர். இது இழந்ததை திரும்ப அளிக்கும். சுட்பிச்சமான ஒற்றுமையான குடும்ப வாழ்வை நல்கும். அரிசந்திரன் இந்நாளில் விரதம் மேற்கொண்டு மனைவி, மக்கள், அரசாட்சி ஆகிய அனைத்தையும் பெற்றான். இவ்விரத்தில் தயிர் உபயோகிக்கக் கூடாது. ஏகாதசி திதியன்று விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்து விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். இப்படி விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவே உணவு தவிர்த்து விடுவது நல்லது. இந்த விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருங்கள். அடுத்து அன்றைய தினத்தில் காலையிலே பெருமாள் படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து துளசி இலை மாலை கட்டி போட்டுவிடுங்கள். மகாலட்சுமி தாயார் படம் இருப்பின் அவருக்கும் இதேபோன்று செய்யுங்கள். அதேபோல் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக பானகம் கரைத்து வைத்து வழிபாடு செய்யுங்கள். இது அவருக்கு மிகவும் உகந்த நெய்வேத்தியம். அடுத்து பெருமாள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்பாக நெய் தீபம் ஒன்றை ஏற்றி வைத்து விடுங்கள். இப்போது இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பணத் தேவைகள், பண பிரச்சனைகள் மட்டுமின்றி உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று பெருமாளை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அத்துடன் கீழ் வரும் மந்திரத்தையும் சொல்லுங்கள். மந்திரம் 1. அரியே அரியே அனைத்தும் அரியே. அரியேன் அரியே அருதிருமாலை அறிதல் வேண்டி அடியேன் சரணம் திருமால் நெறிவாழி. திருத்தொண்டர் செயல்வாழி. மந்திரம் 2. ஓம் நமோ நாராயணாயா. மந்திரம் 3. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மந்திரம் 4. ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம். மந்திரம் 5. ஓம் ஸ்ரீ விஷ்ணு வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். மந்திரம் 6. ஓம் தேவகிநந்தனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். மந்திரம் 7. ஸ்ரீனிவாசர் காயத்ரி மந்திரம். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். இந்த 7 மந்திரங்களையும் 108 முறை சொல்லுவது சிறப்பு. முடியாதவர்கள் குறைந்த பட்சம் 21 முறையாவது சொல்ல வேண்டும். அல்லது கீழ்வரும் மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள். ஓம் கேசவாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் மாதவாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. ஓம் விஷ்ணுவே நமக. ஓம் மதுசூதனாய நமக. ஓம் திரிவிக்ரமாய நமக. ஓம் வாமனாய நமக. ஓம் புருஷோத்தமாய நமக. ஓம் ஸ்ரீதராய நமக. ஓம் அதோஷஜாய நமக. ஓம் ஹிருஷிகோசய நமக. ஓம் நரசிம்ஹாய நமக. ஓம் பத்மநாபாய நமக. ஓம் அச்யுதாய நமக. ஓம் தாமோதராய நமக. ஓம் ஜனார்த்தனாய நமக. ஓம் சிங்கர்ஷனாய நமக. ஓம் உபேந்திராய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் ஹரயே நமக. ஓம் பிரதிம்னாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, சிம்பிளா ஒரு மந்திரம் சொல்லுங்கன்னு கேட்கிறவங்களுக்கு இதோ ஈசி மந்திரம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் சொல்ல இதன் சக்திகள் அதிகரித்து வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதைக் காண முடியும். இது பிரச்சனைகளில் இருந்து விடுபட வழிகாட்டும். நேர்மறை ஆற்றல்களை பரவச் செய்யும். மனதில் அமைதியை ஏற்படுத்தும். மனதை தெளிவாக்கி எடுக்கும் காரியங்களில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வங்களை கொடுத்து விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்பது நம்பிக்கை. நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். இந்த மந்திரத்தை வாகனங்களில் பயணம் செய்யும் போது சொல்லக்கூடாது. அதேபோல் பெண்கள் மாதவிலக்கான நேரத்தில் சொல்லக்கூடாது. இதை தவிர்த்து மற்ற நேரங்களில் எங்கிருந்தாலும் பெருமாளை மனதார நினைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம்.
நாளைய தினம் இந்த ஒரு மந்திரத்தை நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டே இருக்கும்போது பெருமாளின் பரிபூரண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இன்றி மகாலட்சுமி தாயாரோடு நம் இல்லம் தேடி வந்து நம்முடைய பணப் பிரச்சனை தீர்த்து செல்வ வளத்துடன் வாழ வைப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருப்பின் நாளைய தினம் இந்த மந்திர வழிபாட்டு முறையை செய்து பலன் அடையுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.